இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆமென். இப்ப சொல்லுங்க, உங்க வலது கையை உங்க இருதயத்துல வச்சு சொல்லுங்க, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். மாம்சத்தின்படி பிள்ளையானவன் பிள்ளை அல்ல, வாக்குதத்தத்தின்படி பிள்ளையானவனே பிள்ளை. ஹல்லேலூயா. மாம்சத்தின்படி இஸ்ரவேலர்களாய் பிறந்து அந்த பிளெஸ்ஸிங்கை அப்படிதானே புதிய ஏற்பாட்டில் எழுதியிருக்கிறார் பவுல் ஐயா. ஹல்லேலூயா. மாம்சத்தின்படி பிள்ளையானவன் பிள்ளை அல்ல, வாக்குதத்தத்தின்படி பிள்ளையான நாமே பிள்ளைகள். ஹல்லேலூயா. நம்மை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியம். ஹல்லேலூயா. அதாவது நம்மளை ஆசீர்வதிக்கிறது சும்மா சில பிள்ளைகள்லாம் நம்ம செய்வோம், பார்த்துருக்கீங்களா? பெத்துட்டோமேன்னு ஒரு சில பிள்ளையை வளர்ப்போம், இது எனக்கு பிறந்துருச்சே. அப்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் அல்ல, பிரியமாய் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும்னு ஆசை இருக்கோ தெரியல, ஆனா நீங்க ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் பிரியம் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அது புரியுது? நீங்க எந்த அளவுக்கு ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, உயர்வுகளை, சமாதானத்தை விரும்புகிறீர்களோ எனக்கு தெரியல, ஆனா கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் அப்படி இருக்க வேண்டும் என்று அவர் பிரியம் கொண்டிருக்கிறார். வேத புத்தகத்துல ஒரு சில காரியங்கள் தான் கர்த்தருக்கு பிரியம், கர்த்தருக்கு பிரியோன்னு வருது. ஆமாதான், ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள ஒரு காலம் வரும் ஆண்டவர் சொல்றார். அப்படி தொழுது கொள்வதா பிதாவுக்கு என்ன? ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக இந்த குடும்ப ஆசீர்வாத கூட்டத்தில் கணவன் மனைவியாக குடும்பமாக நாங்கள் வந்திருக்கிறத நான் கர்த்தருக்குள்ள பாக்கியமாக கருதுகிறேன். எங்களை தாழ்த்தி தேவனை உயர்த்தி பிடிக்க தேவன் இந்த நாளில் எங்களுக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. எங்களை அழைத்த பாஸ்டர் அவர்களை நினைவு கூறுகிறேன். பாஸ்டர் அம்மாவை, அருமையான பாஸ்டர் பீட்டர் அவர்களையும் சகோதரியும் குடும்பத்தையும் நாங்கள் நினைவு கூர்ந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்களுக்கு ஊழியத்தில் ஒத்தாசையாக இருக்கிற ஒவ்வொரு பாஸ்டர் அவர்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஆமென். மட்டும் நடத்தினவர் இனிமேலும் நம்மை நடத்த போகிறார். குடும்பத்தை குறித்து சில ரகசியங்களையும், குடும்பங்களுக்கு விரோதமாக செயல்படுகிற சில தந்திரங்களையும் உங்களுக்கு எடுத்து காண்பித்து, நம்ம சும்மா பிரசங்கத்தை கேட்டோம் தலையசைத்தோம் போனோன்னு இல்லை, பிரசங்கத்தை கேட்டு இப்போவே எதை உடைக்கணுமோ உடைச்சு, எதை எழுப்பணுமோ எழுப்பி, ஹல்லேலூயா, எதை பிடுங்கணுமோ பிடுங்கி, எதை நடனமோ நட்டு தான் புறப்பட்டு போக போகிறோம். நீங்க மெசேஜை கேட்க வரல, நீங்களும் நானும் இணைந்து நாம் பரலோகத்தோடு இணைந்து சில காரியங்களை, முடிவுகளை எடுக்க வந்திருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென்? காலையில செய்தி கேட்டோம் இல்லை, சரியான முடிவுகள் எடுத்தால் மாறும், மாற்றங்கள் வரும். ஆமென். அங்கே வர்ஷிப் டைமில் ஐ வாஸ் நட்ச்டு, இந்த வார்த்தையை சொல்லும்படி நான் ஏவப்பட்டேன். ஒரு வார்த்தை, நீங்கள் நோட்லாம் வச்சு எழுதுகிற பழக்கம் இருந்தாலும் இல்லை நீங்கள் மனதில் பதித்து கொள்றதா இருந்தாலும், நான் உங்களுக்கு ஒரு வார்த்தை, அதில் 2 விதங்களை சொல்ல போகிறோம். அதில் நிறைய விதங்கள் இருந்தாலும் இந்த 2 விதத்தை மட்டும் ஃபோக்கஸ்டாக அதே ஆவியானவர் நினைப்பூட்டினார். ஆமென். பேட்டர்ன்ஸ். வாலிப பிள்ளைங்க சொல்லுங்க, படிச்சு பிள்ளைங்களை படிக்க வச்சது எதுக்கு? பைபிள் படிக்கிறதுக்கு தான் ஃபர்ஸ்ட் இந்த பிள்ளைங்க படிக்கிறது. ஹல்லேலூயா. உன்னை படிக்க வைக்கிறதே எதை படிக்க தான். அதுக்கப்புறம் நீ எதை வேணா படிக்காம போ, ஆனால் நீ படிக்க வேண்டியது இதுதான். பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும். எப்படி எக்ஸாமுக்கு படின்னு சொல்லி அந்த பிள்ளைய படிக்க வைக்கிறோமோ, அந்த படிப்பை விட இந்த படிப்பு முக்கியமானது. ஸோ முதல்ல இதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் படி. உங்கள் பாஸ்டர் அம்மா ஒரு கோல்டு மெடலிஸ்ட், உங்களுக்கு தெரியுமா? ஆமென். சிஸ்டர் தெபோரா, எத்தனை பேருக்கு தெரியும்? உங்கள் பாஸ்டர் அம்மா ஒரு கோல்டு மெடலிஸ்ட். எப்படி படித்த படிப்புகளையும் பட்டங்களையும் விட்டு இயேசுக்காக ஊழியம் செய்கிறாங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்காக அவங்களுக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். அவங்க சும்மா பேசும்போது காலைல சொன்னாங்க, நான் 5 அதிகாரம் படித்து 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் படிக்க ஆரம்பிப்பாங்களாம். மற்றவங்களாம் நைட்டு ஃபுல்லாக படிப்பாங்களாம், இவங்க 9 மணிக்கே படித்து தூங்கிடுவாங்களாம். ஆனால் அவங்க தான் கோல்டு மெடலிஸ்ட். கர்த்தரை முதலிடமாய் வைக்கிற எல்லாரையும் கர்த்தர் முதலிடத்திற்கு கொண்டு வருவார். ஹல்லேலூயா. கைதட்டி ஷகரபலதரே. ஆமென். ஆமென். இன்றைக்கு ஆண்டு நினைப்பூட்டின ஒரு வார்த்தை பேட்டர்ன்ஸ். 2 விதமான பேட்டர்னை உங்களுக்கு முன்னாடி நான் நிறுத்துறேன். பேட்டர்ன் அப்படின்னா, ஒருத்தங்க ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு போயிடுவாங்க, தலைமுறை 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 தலைமுறையா அடுத்தடுத்து அதையே செஞ்சுட்டு இருப்பாங்க. இல்லை அந்த பேட்டர்ன் படியே நடந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு நான் சொல்றது புரிஞ்சிருச்சா? ஒரு அச்சு செஞ்சிருவாங்க ஒருத்தங்க, யாரோ ஒருத்தர் முப்பாட்டனோ யாரோ ஒருத்தர் ஒரு அச்சை செய்வாங்க. அப்படியே அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, வேற ஒன்றும் செய்ய மாட்டாங்க, இந்த அச்சை மட்டும் கொடுத்துக்கிட்டே போவாங்க.
எல்லாரும் அந்த அச்சிலேயே என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? பேட்டர்ன்ஸ். ஒரு பேட்டர்னை உருவாக்கி ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டு அந்த பேட்டர்னையே தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது தான் பேட்டர்ன்ஸ். இந்த பேட்டர்னில் 2 பேட்டர்னை மட்டும் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஹைலைட் பண்ணி வசனத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி. ஒன்று ஃபேமிலியல் பேட்டர்ன், குடும்ப. சில பேட்டர்ன்ஸ்க்கு எனக்கு கரெக்டாக தமிழில் என்னால் அதை லொக்கேட் பண்ண முடியல. குடும்பங்களுக்குள்ள காணப்படுகிற சில பேட்டர்ன்ஸ். 2வது டெரிட்டரியல் பேட்டர்ன், எல்லைகளுக்குள்ள. எப்பொழுதுமே எப்படி சத்துரு செயல்படுவானா எல்லைகளுக்குள்ள தான். இப்போ போது நல்லா புரியும். இப்போ பாருங்க, இந்த ஃபேமிலியல் பேட்டர்னா ஆபிரகாமுக்கு ரொம்ப நாளா என்ன இல்லைங்க, பிள்ளை இல்லை. ஆமா தானே? அது பாருங்க, ஈசாக்குக்கும் பிள்ளை இல்லை. ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. ஆபிரகாம் என்ன செய்தாரோ, எப்படி தான் மனைவி கிட்ட என்ன சொல்லுவாரு, நான் கணவர் இல்லை சகோதரன்னு சொல்லு. அதையே ஈசாக்கும் செஞ்சிருப்பார். பேட்டர்னை இன்னைக்கு நம்ம பிரேக் பண்றோம். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? தலைமுறையாய் வருகிற சில பேட்டர்ன்ஸ், சில சுபாவம், சில வியாதிகள், எதுவாக இருந்தாலும் சரி, ஐ டோன்ட் நோ வாட் இட் இஸ் பிஹைண்ட், எனக்கு என்ன அது மறைந்திருக்குன்னு தெரியல. ஆனால் இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தைகளை கேட்டு நாம் ஜெபிக்கும் போதே we are going to destroy any pattern. எந்த பேட்டர்ன் முற்பிதாக்களால் கொடுக்கப்பட்டு நம் கைக்கு வந்து இன்றைக்கும் குடும்பங்களை அழித்து கொண்டிருக்கிறதோ அந்த பேட்டர்னை டெஸ்ட்ராய் பண்ண. Thank you Jesus. இது ஃபேமிலியல் பேட்டர்ன்ஸ். ஒருத்தர் முப்பாட்டனுக்கு 2 மனைவி இருந்தா அடுத்த ஆளு 2 மனைவி வச்சுப்பாங்க. பார்த்திருக்கீங்களா? இந்த பேட்டர்ன்ஸ் தொடர்ந்து வருகிறது நம்ம பார்க்கிறோம் வேத புத்தகத்துல. இப்ப ஈசாக்குக்கும் என்ன இல்லைன்னா பிள்ளை இல்லை. எப்படி பேட்டர்னை பிரேக் பண்ணார் ஈசாக்கு அப்படின்னா, வசனம் சொல்லி ஈசாக்கு தன் மனைவியாக ரெபேக்காளுக்காக என்ன செஞ்சாங்க? பிரேயர் டெஸ்ட்ராய்ஸ் பேட்டர்ன். அல்லேலூயா. ஜெபம் உங்க குடும்பத்துல இருக்கிற சில பேட்டர்ன்ஸை, சில முறைகளை என்ன பண்ண போகுது? டெஸ்ட்ராய் பண்ண போகுது. இப்ப ஈசாக்கு ஜெபிச்சாரு, ரெபேக்காள் கர்ப்பம் தரித்தா. ஏதோ பிள்ளை இல்லைன்னு ஜெபிச்சு ஒரு பிள்ளைய ஈசாக்கு வாங்கல. அடுத்து யாக்கோபு கிட்ட வருவோமா? யாக்கோபுடைய பேட்டர்ன் எப்படி டெஸ்ட்ராய் ஆச்சுன்றதை சொல்றேன். யாக்கோபு கிட்ட வாங்க. யாக்கோபுடைய பிள்ளை இல்லைன்னு அங்கே யாருமே இல்லை. 4 பெஞ்சாதி, 4 பெஞ்சாதிக்கும் பிள்ளை கர்ப்ப தடையே இல்லை. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுல 13 பிள்ளை வசவசா நிற்குது. பேட்டர்னை டெஸ்ட்ராய் பண்ணா ஆசீர்வாதம் கேட்காம வரும். நீங்க கெஞ்சி கெஞ்சி கிடைக்காதவைகள் இன்னைக்கு நீங்க டெஸ்ட்ராய் பண்ற பேட்டர்ன் உங்க தலைமுறை கெஞ்சாமல் கேட்காமல் தானாகவே அவர்களுக்கு முன்னாக வந்து நிற்க. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? எத்தனை பேருக்கு இந்த ரகசியம் புரிந்து விட்டது? நீங்க போராடி போராடி பெற்றுக்கொள்ள வேண்டிய, ஜெயிக்க வேண்டியதெல்லாம் உங்க பிள்ளைகள் சுலபமாய். அல்லேலூயா. உங்களுக்கு புரிஞ்சிருச்சா சகோதரியே? கொஞ்சம் தலையெல்லாம் அசைச்சு எனக்கு புரியுது, எனக்கு விளங்குது. இன்னைக்கு அந்த பேட்டர்னை நான் நிர்மூலமாக்குறேன், இன்னைக்கு அதை நான் உடைக்கிறேன். எத்தனை பேர் ஆமென்? இன்னைக்கு நம்ம டெஸ்ட்ராய் பண்ண போறோம். நம்ம அந்த பலிபீடங்களை, பாகாலின் பலிபீடங்களை இடிக்க போகிறோம். அந்த பேட்டர்ன்ஸை டெஸ்ட்ராய் பண்ணி. The territorial pattern is equally important. ஒரு சில டெரிட்டரியில் இருக்கிறவங்களுடைய சுபாவங்கள் இப்படி இருக்கும், அவங்க எண்ணங்கள் இப்படி இருக்கும். நாங்கள் பல டெரிட்டரிக்குள்ளே கால் வச்சு எடுக்கிறோம். அல்லேலூயா. ஒவ்வொரு டெரிட்டரியிலும் டாமினண்ட்டாக இல்லை ஒரு மெஜாரிட்டி ஒரு சில எண்ணங்கள், ஒரு சில சுபாவங்கள், அதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்னா கலாச்சாரம்னு ஒரு பேரை சொல்லிப்பாங்க. என்ன சொல்லிப்பாங்க? நோ நோ நோ, டோன்ட் கெட் ஃபுல்ட் பை தட் வேர்ட். அந்த வார்த்தைகள் ஏமாந்து போகாதிருங்க. வேதமே நமக்கு கலாச்சாரம். அப்படின்னா அந்த கலாச்சாரத்தை நம்ம தூக்கி எறியணுமா? இந்த பிப்ளிக்கலியும் சரி உலக பிரகாரமும் சரி, கல்ச்சர் ஒரு நாளும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன பண்ணவே கூடாது. இயேசுவும் அந்த நாட்களில் இருந்த அவரை பார்த்த உடனே அவர் யூதர்னு தெரிஞ்சு கொள்ளுகிறார் சமாரிய ஸ்திரீ. அப்பனா அந்த யூதர்கள் உடுத்துகிற ஒரு வஸ்திரத்தை அவர் என்ன பண்ணியிருந்தாரு? உடுத்திருந்தார். அதில் எந்த தவறும் இல்லை. நம்ம இப்படி தான் உடுத்துறோம், அதுக்கு நம்ம பேண்ட் சட்டை போட்டு சுத்த முடியுமா? இந்த ஊரில் இப்படி போட்டால் தான் நமக்கு சரி வரும்.
ஆமா தானே? அந்த மாதிரி கல்ச்சுரல் ஆக்டிவிட்டிஸ் ஓகே. ஆனால் எக்ஸ்ட்ராவா அவங்க அதை செஞ்சாங்க, இவங்க இதை செஞ்சாங்க, இதை செஞ்சாதான் வீடு வந்து கட்டி எழுப்ப முடியுமா, அதை பண்ணாதான் குழந்தை பிறக்குமா, இதை சாப்பிட்டாதான், இதை வச்சாதான், இந்த பக்கம் கட்டினாதான், இந்த திசையில கட்டினாதான் அப்படின்னு எல்லைகளுக்குள்ளேருந்து கொண்டு வரப்படுற சில பேட்டர்ன்ஸ் அவங்க ஒரு அச்சை வச்சு அவங்க அதில் உருவாக்கி அவங்க அது ஆசீர்வாதமாக இருந்ததுன்னு உங்கள் கையில் கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஆனால் உங்களுக்கு அது வராது. நீங்கள் அதே அச்சுற வார்த்தை உங்களுக்கு வராது. நீங்க அதே மாத்திரை மருந்து சாப்பிட்டா உங்களுக்கு நடக்காது, ஆனா அவங்களுக்கு நடக்கும். ஏன் தெரியுமா? கர்த்தரே உங்களுக்காக நின்று செய்ய வேண்டும். That's a possessiveness of God. Hallelujah. இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு நம்ம மெசேஜுக்குள்ள போறதுக்கு முன்னாடியே we are going to destroy all the patterns. Hallelujah. எத்தனை பேருக்கு புரிஞ்சிருச்சு? ஆமென். இன்னைக்கு முதல்ல அதை அழிச்சுதான் அடுத்த ஆசீர்வாதத்துக்குள்ள போக போறோம். பிளெஸ்ஸிங்ஸ் எப்பவுமே எப்போ வரும் தெரியுமா? டெஸ்ட்ராய், அழிக்கப்பட வேண்டியவர்கள் அழிக்கப்பட வேண்டும், இடிக்கப்பட வேண்டியவர்கள் பிடுங்கப்பட வேண்டியவர்கள் பிடுங்கப்பட வேண்டும். சில குடும்பத்தில் அவங்க பேசாமல் இருப்பாங்க, அந்த கசப்பை அப்படியே அடுத்த பிள்ளைகளுக்கு கடத்தி வச்சிருப்பாங்க. அல்லேலூயா. அந்த பிள்ளை அதை விட கசப்பா அந்த குடும்பத்தை பார்க்கும், அடுத்த பிள்ளைக்கு அந்த கசப்பை கடத்தி வைப்பாங்க. இயேசுவின் நாமத்தில். கசப்பு என்பது என்ன தெரியுமா? வேருங்க, வேர். கசப்பு என்பது சும்மா நார்மல் நினைக்காதீங்க, அது ஒரு வேர். அதை இன்னைக்கு பிடுங்கணும் இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. கூடுமானவரை எல்லாரோடும் சமாதானமாக இருக்கத்தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். எல்லாரோடும் சேர்ந்து வாழ இல்லை, சமாதானமாக இருக்க. எப்படி அங்கே ஈசாக்கு பேட்டனை டெஸ்ட்ராய் பண்ணார். ஹல்லேலூயா. யாக்கோபு கிட்ட வாங்க, யாக்கோபு ஒரு எல்லையிலிருந்து வெளியே வரார். அந்த எல்லை ஜீவனுள்ள தேவனை ஆராதித்த எல்லை அல்ல. அந்த எல்லையிலிருந்து வெளியே வரும்போது அவருக்கு சொத்து இருக்கு, சம்பத்து இருக்கு, பிள்ளைகள் இருக்கு, எல்லாமே 2 மடங்கு இருக்கு. ஆனால் அவர் என்ன ஜெபிக்கிறார் தெரியுமா? நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய விடமாட்டேன். அப்போ சொத்தை தாண்டி, பிள்ளைகளை தாண்டி, பேர பிள்ளைகளை தாண்டி, ஆடு மாடு எல்லாவற்றையும் தாண்டி ஏதோ ஒன்று இருக்கு. அப்பனா இதை ஆசீர்வாதமாக அவர் கன்சிடர் பண்ணலை. கர்த்தர் ஆசீர்வதிச்சாதான் இருக்கிறவைகள் தங்கி இருக்கும், இருக்கிறவைகள் பெருகும். எத்தனை பேருக்கு புரிஞ்சிருச்சு? டெஸ்ட்ராய் பண்ணலாமா? இன்னைக்கு அழிப்போமா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் அந்த அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார்? நீங்க நம்புறீங்களா? இன்னைக்கு நீங்க எழும்பிட்டீங்கன்னா ஆமேன். ஒரு டெரிட்டரிக்குள்ள உட்கார்ந்திருக்கிறார் ராகாப் என்கிற வேசி. ஆமேன். அந்த பேட்டர்ன் இல்ல, அவ எடுத்த ஒரு முடிவு, இந்த வேவுக்காரர்களை காப்பாற்ற வேண்டும் என்று. கர்த்தர் அதிலிருந்து அவளை வெளியே கொண்டு வந்து, அவள் கர்ப்ப பிறப்பு தான் யார் தெரியுமா? யாருங்க? ராகாப்புடைய பையன் பேரு என்னங்க? போவாசுங்க. போவாஸ். எப்படி ஒரு உத்தம பிள்ளையை பெற்றெடுத்தால் பேட்டர்ன். எத்தனை பேருக்கு புரிஞ்சிருச்சு? நீங்க எந்த எல்லைகள்லேருந்து வந்தாலும் சரி, எந்த குடும்ப பின்னணியிலிருந்து வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பேட்டர்ன்ஸ் உங்க மேல இருந்து அந்த அச்சுக்கள் வார்க்கப்பட்டு இருந்தாலும் சரி, இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் அதிலிருந்து ஒரு விடுதலையை கர்த்தர் நமக்கு கட்டளையிட வேண்டும். We have to break it. சில பலிபீடங்கள் இடிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆமே. நம்ம உங்களுக்கு விரோதமாய் பேசப்பட்ட சில வார்த்தைகளை ஆவி மண்டலத்தை நம்ம கேன்சல் பண்ணணும். அறியாம நீங்களே உங்க பிள்ளைகளை குறித்து சில வார்த்தைகளை சொல்லியிருக்கிறீங்க. அந்த வார்த்தைகள்லாம் இன்றைக்கு கேன்சல் பண்ண போறோம். ஆசீர்வாதத்திற்கு வாசலை உண்டு பண்ண போகிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எங்கள் மேலே, எங்கள் சந்ததி மேலே, சந்தானம் மேலே ஊற்றிடுமே. எங்கள் மேலே, சந்ததி மேலே, சந்தானம் மேலே ஊற்றிடுமே. கடைசி கால அபிஷேகத்தை ஊற்றுவேன் என்றீரே, இன்றைக்கே ஊற்றிடுமே. கடைசி காலத்தின் அபிஷேகம் கடைசமான யாவரின் மேலும் ஊற்றுவேன் என்றீரே, இன்றைக்கே ஊற்றிடுமே. நல்ல கைகளை உயர்த்தி எங்கள் மேலே, மேலே, சந்ததி மேலே, சந்ததி மேலே, சந்தான மேலே ஊற்றிடுமே. எங்கள் மேலே, எங்கள் குடும்பம் மேலே, சந்ததி மேலே, சந்தான மேலே ஊற்றிடுமே. எங்கள் மேலே, சந்ததி மேலே, சந்தான மேலே ஊற்றிடுமே.
வலது கையை உயர்த்தி நம்ம ஒரு யுத்த ஜபத்தை பெயரெடுக்க போறோம். யுத்த ஜபம். இது ஏதோ மன்றாடி கெஞ்சி அப்படி அல்ல. நல்லா கொஞ்சம் அந்நிய பாஷையில பேசுங்க. Let's take 2 minutes. ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்கலாமே. பிரதர், இன்னைக்கு நீங்க ஒரு பேட்டர்னை பிரேக் பண்ணீங்கன்னா உங்க தலைமுறை அதை எளிதாய் சுதந்தரித்துக் கொள்ளுவாங்க. நீங்க இன்றைக்கு அதை உடைச்சிட்டீங்கன்னா ஆசீர்வாதங்கள் தானாய் வரும். Prayer destroy patterns. Decisions destroy patterns. Obedience destroy patterns. Shakabada rakalaba. உங்க ஜெபம் நீங்க உதடுகளை அசைச்சு ஜெபிக்க 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 தலைமுறை தலைமுறையாய் குடும்பம் குடும்பமாய் வம்ச வம்சமாய் தொடர்ந்து வருகிற ஷகபபபபபப திரபல ஷேகதரா ரிகதரபல ஷிகேரபா. நல்ல ஆவியில வைராக்கியமா ஜெபிங்க. சோர்வா ஜெபிக்காதீங்க. கொஞ்சம் நிமிர்ந்து உட்கார்ந்து உடைங்க உடைங்க. உங்களுக்கு தெரியும் அது என்ன பேட்டர்ன், உங்களுக்கு தெரியும். நீங்க ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். நிபாலபா ஷிகதரபா. நம்ம முற்பிதாக்கள் எதுல பலவீனமா இருந்தாங்களோ அதே பலவீனம், எதை ஜெயிக்க முடியாம இருந்தாங்களோ அதே நமக்கும். மருத்துவரிடத்துல கேட்டா அது ஜெனரேஷன், அது ஜீன், அது டிஎன்ஏ. கர்த்தர் அதிலும் மாற்றங்களை கொண்டு வருவாராக. பேட்டர்ன்ஸ் மாறுகிறது, பேட்டர்ன்ஸ் மாறுகிறது. விடுதலையாக்குகிறார் கர்த்தர். இஸ்ரவேலே, உன்னை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம், 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 பிரியம். நரம்பில் ஒரு சில பிரச்சனைகள் குடும்பங்களின் வழியாக வருது. ஆண்டவர் நரம்புகளை காண்பிக்கிறார். தலைச்சன் பிள்ளைகளை கர்த்தர் காண்பிக்கிறார். கர்ப்பம் திறந்து முதல் பிறந்த பிள்ளைகளுக்கு தொடர்ச்சியா ஏற்படுற தோல்வி. உடைங்க உடைங்க சகோதரி, உதடுகளை அசை, கைகளை தட்டி மேற்கொள்ளு மேற்கொள்ளு. உன் குடும்பத்திற்காக நீதான் போராட வேண்டும். பலிபீடத்தை கட்டுவதற்கு முன்பாக உன் தகப்பன் கட்டின பலிபீடத்தை இடி இடி கிதியோனே. நாங்க இடிக்கிறோம். கிதியோன் ஜெயிப்பதற்கு முன்பாக பலிபீடத்தை கட்ட வேண்டும். கட்டுவதற்கு முன்பாக இடிக்க வேண்டும். கைகள் அப்படியே சுற்றி சொல்லுங்க. சில எல்லைகள் இருக்கிற பேட்டர்ன்ஸ், நீங்க அந்த ஊர்ல இருந்து மாறி வந்துட்டீங்க, அந்த எல்லையில இருந்து வெளியே வந்துட்டீங்க. ஆனா அந்த எல்லைகளில் இருந்த சில சத்துருவின் போராட்டங்கள் இன்றும் ஊரு தாண்டி ஊரு, பஸ் தாண்டி பஸ், தாண்டி ட்ரெயின், எல்லைகளை தாண்டி எல்லைகள் உங்கள் அதை பின்தொடர்ந்து வருகிறதோ. எகிப்தின் எல்லையை விட்டு வெளியே வந்தாலும் பார்வோன் தொடர்ந்து வந்தான். செங்கடலை கர்த்தர் இன்றைய ராத்திரி நமக்காய் திறக்கட்டுமே. தொடர்ந்து வருகிற டெரிட்டரியல் ஸ்பிரிட், விடுதலை, குடும்பங்களுக்குள் விடுதலை, கர்ப்பங்களில் விடுதலை, சரீரங்களில் விடுதலை, சிந்தைகளில் விடுதலை. நீங்க பாபா 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 ஷிகேதரா மூடு 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 ரபதர பரல கல பாபா 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 ரியலா லா ஷீதரா லா கதரா துரே. இயேசுவே இயேசுவே
Jesus, Lord, hallelujah. அப்படியே கண்களை மூடி ஆவிக்குரிய கண்கள்ல பாருங்க, ஆண்டவர்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பார். எந்த இடத்துல நம்ம வீடுகள்ல எந்த இடத்துல திறப்புகள் இருக்குன்னு கர்த்தர் காண்பிப்பார். அந்த திறப்பு வழியா தான் சிஸ்டர் உங்க ஆசீர்வாதங்கள் வெளியேறி கொண்டிருக்கு. அந்த திறப்பு வழியா தான் பிரதர் தேவையில்லாதவைகள் உங்கள் குடும்பத்திற்குள் வந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அந்த திறப்பை நாம் அடைக்க போகிறோம். இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் இரத்தத்தினால் தலைமுறை தலைமுறையாய் திறந்திருக்கிற திறப்புகள் இப்பொழுது அடைக்கப்படுகிறது. இனி திருடுகிறவன் உள்ளே வருகிறது இல்லை, இனி அழிக்கிறவன் உள்ளே வருகிறது இல்லை, இனி கொல்லுகிறவன் உள்ளே வருவதில்லை. யுத்தத்தில் வல்லவரே என் துணை நீரே, என்றென்றும் ஜெயம் நமக்கே. இந்த 3 வார்த்தை அப்படியே கண்களை மூடி, கண்களை திறக்க வேண்டாம். என் சத்தத்தை கேட்டு நீங்க சேர்ந்து நம்ம பாட போகிறோம். முதல்ல ஜெயம் எடுத்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். யுத்தத்தில் வல்லவரே என் துணை நீரே, என்றென்றும் ஜெயம் நமக்கே. நீங்க இங்க உட்கார்ந்து உதடுகளை அசைச்சு ஜெபிக்கிற ஜெபம் வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகள், எல்லைகளில் கிரியை செய்கிற துரைத்தனங்கள், அதிகாரங்கள், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள் இங்க நாம் அசைய அசைய அங்க அங்க அவனுடைய அஸ்திபாரங்கள், அவனுடைய ராஜ்யங்கள் அசைகிறது. யுத்தத்தில் வல்லவரே என் துணை நீரே, என்றென்றும் ஜெயம் நமக்கே. பாடலாமா? யுத்தத்தில் வல்லவரே என் துணை நீரே, என்றென்றும் ஜெயம் நமக்கே. பாடுங்க. யுத்தத்தில் வல்லவரே என் துணை நீரே, என்றென்றும் ஜெயம் நமக்கே. யுத்தத்தில் வல்லவரே என் துணை நீரே, என்றென்றும் ஜெயம் நமக்கே. சேனைகளின் கர்த்தரே செயல்படுவீரே, என்றென்றும் ஜெயம் நமக்கே. சேனைகளின் கர்த்தரே செயல்படுவீரே, என்றென்றும் ஜெயம் நமக்கே. யுத்தத்தில் வல்லவரே என் துணை நீரே, என்றென்றும் ஜெயம் நமக்கே. சேனைகளின் கர்த்தரே செயல்படுவீரே, என்றென்றும் ஜெயம் நமக்கே. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பிரசங்கத்தை கேட்கும் போதே நீங்க உள்ள அந்நிய பாஷையில பேசிக்கிட்டே இருக்கணும். பேசிட்டே இருக்கீங்களா? அல்லேலூயா. யுத்த காலத்துல இருக்கிறவங்க ரெஸ்ட் எடுக்கவே, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா பிசாசு மேற்கொண்டுருவான். கொஞ்சம் கவன சிதறல் சத்ரு நம்மை மேற்கொள்வதற்கு ஏதுவாயிரும். இங்க நம்ம இருக்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இட்ஸ் நாட் a playground, it's a battle ground. அது ஒரு யுத்த களம். அதுவும் முதல் தலைமுறை இயேசுவுக்காக நீங்க வந்திருப்பீங்கன்னா நீங்க வல்லமையான யுத்தங்களை செய்தாக வேண்டும். ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனா நீங்க வந்திருக்கீங்க, நீங்க ஃபைட் பண்ணணும். அல்லேலூயா. இந்த வரிகளை பாடும்போது யுத்தத்தை செய்கிறவர்களை போல, யுத்தத்துல ஜெயிக்கிறவர்களை போல நீங்க பாடணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஆமென். என் குரல் ரொம்ப சாஃப்டான குரல், ரொம்ப ஹஸ்கியா இருக்கும். ஆனா நான் இப்படிதான் பாடுறேன். இந்த பாட்டை பாடும்போது எங்கெல்லாம் இந்த பாடலை நான் பாடுகிறேனோ அப்ப வைராக்கியம் கொண்டு பாடுகிறேன். ஏன் தெரியுமா? நான் காலையில சொன்ன மாதிரி பரலோகமும் பூலோகமும் கை கோர்த்தால் ஷகதரபா அவன் ராஜ்யங்கள் அழிக்கப்படும் என்பது நிச்சயமான உண்மை. இப்ப எப்படி பாட போறோம் தெரியுமா? ஒரு யுத்த புருஷர்களை போட பாட போறோம். கம்ஃபர்டபிளா உட்காருதீங்க. கொஞ்சம் ஒரு யுத்த புருஷர் போட நல்லா உட்காருங்க. பெண்களே, காலையில தானே கர்த்தர் பூஸ்ட் கொடுத்தார் நமக்கு. அல்லேலூயா. இன்றைக்கு நீங்க செய்யற யுத்தம் பேட்டர்ன்ஸை டெஸ்ட்ராய் பண்ண போகுது, பலிபீடங்களை தகர்க்க போகுது, எரிகோ இடிக்க போகுது, செங்கடலை பிளக்க போகுது.
ஏனாக்கின் புத்திரர்களை வீழ்த்த போகுது. உங்களுக்குரியதை அவன் பிடித்து வைத்திருப்பானால் இன்னைக்கு நீங்க ஜெயம் எடுக்க போறீங்க. எத்தனை பேர் ஆமென்? நல்லா கை தட்டி வைராக்கியமா பாடுங்க. ஷகதரிபரிபலோ ரிஷகதிரபோ நிகரலதரிகலதரோ. அந்நிய பாஷை. ஷத்தரிகரிபதோ நிகரலிகதோ நிஷகதரரிகதரபோ. பாடலாமா? ரிஷஷிகதரிபலோ ஷிகரபகதோ நிகலலல ஷிகதரபோ. யுத்தத்தில் வல்லவரே என் துணை நீரே, என்றென்றும் ஜெயம் நமக்கே. சேனைகளின் கர்த்தரே, என்றென்றும் ஜெயம் நமக்கே. சேனைகளின் கர்த்தரே, செயல்படுவீரே, என்றென்றும் ஜெயம் நமக்கே. யுத்தத்தில் வல்லவரே என் துணை நீரே, என்றென்றும் ஜெயம் நமக்கே. சேனைகளின் கர்த்தரே, செயல்படுவீரே, என்றென்றும் ஜெயம் நமக்கே. யுத்தத்தில் வல்லவரே என் துணை நீரே, என்றென்றும் ஜெயம் நமக்கே. சேனைகளின் கர்த்தரே, செயல்படுவீரே, என்றென்றும் ஜெயம் நமக்கே. கையை தட்டி, கைகளை தட்டி. நமலகலவதரவலதிரபோ. Thank you Jesus. கர்த்தர் நம் நடுவில் எழுந்தருளி இருக்கிறார். ஹalleluya.